இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு வச்சு வடை தான் செய்ய போகிறேன். ஒரு பெரிய மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதில் உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு கழுவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். நறுக்கி எடுத்த கிழங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஊற வச்ச வரமிளகாய் 4 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் தளர்வான இருக்கணும். வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு மாவில் கொஞ்சம் எடுத்து உருட்டிட்டு வடை போல் தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்க வேண்டியதான். இப்போ பேனில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம செஞ்சு இது போல் வடை எல்லாமே இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு இதை பிரட்டி விட்டு நல்லா செவக்க வேக வச்சு எடுக்கணும். வெளியில் நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே போல் எல்லா மாவுலையும் வடை செஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.